ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனால போதும், ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்ல புளிப்பு காரம் சுவையோடு இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களை கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் பிடிக்கும். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு கிண்ண அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருந்தால், அதுவும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் குழம்புல போட்டதுமே நம்ம மீன் மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஏன்னா அதில் அப்புறம் புளி ஊற்றிட்டா வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் கத்திரிக்காய் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் பொரியட்டும். பொரிஞ்சதுமே ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து அதுலேயும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா பொன் வறுவலாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த பூண்டும் கருவேப்பிலையும் வறுக்கும்போது நல்லா ஒரு வாசனை வரும். நல்லெண்ணெய் சேரும்போது அது குழம்புக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் பொன் வறுவலாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 தக்காளி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கலர் கொடுக்கும், திக்னஸ் வரும். அதுக்காக 2 தக்காளி அரைச்சி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ தேவையான மசாலாலாம் பார்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி தூள் நல்லா கலருக்காக. அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா எல்லா குழம்புக்கும் அந்த ஒரு பொடியே போதுமானதாக இருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார் வரைக்கும் எல்லாமே ஒரே பொடியே செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது எல்லா மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அதை நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. குழம்பு ரொம்ப கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு புளி இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ அதை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு மட்டும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். குழம்பு திக்னஸாகவே இருக்கட்டும், அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காவுக்கும் நல்லாயிருக்கும். தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. இப்போ ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. குழம்பு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் வாசனை நல்லெண்ணெயில் செய்யும்போது அவ்வளோ வாசனை வரும். நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். மீன் குழம்பு போல் தான். நம்ம மீன் எப்படி கடைசியாக போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுக்கிறோமோ அதே போல் தான். ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் திக்னஸ்ஸு தேங்காய் அரைச்சி அதை ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக தேங்காய் போடல. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு திக்னஸ்ஸாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தேங்காய் விழுது சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஓரளவு கொதித்தாலே போதும். இப்போ குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை எடுத்து குழம்புல போட்டு ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ நீங்கள் மூடி வச்சு இறக்குனீங்கன்னா அந்த புளி உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அந்த கத்திரிக்காய் இறங்கிடும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மெத்தட் நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கத்திரிக்காயில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னா அவ்வளோ பிடிக்கும். இது பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த குழம்பு ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரமாகும். இந்த மாதிரி கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கி செய்யும்போது குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் முறை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.